இவ்வாறு தொடர்ந்து வரும்போது முக்கியமானவர்களை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். ஆளவந்தார் அல்லது யமுனாச்சாரியார் என்று குறிப்பிடுகிறார். அவருக்கு கீழே வரும்போது தான் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் நிறைய வராங்க. பெரிய திருமலை நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, திருமாலை ஆண்டான், திரு அரங்க பெருமாள் அரையர், திருமலை நம்பி, பெரிய நம்பி, இது போல் வராங்க. இப்படி வரும்போது அவர்களுக்கு கீழே எம்பெருமானார் ஸ்ரீ பாஷ்யக்காரர் அப்படின்ற பெயரோட ராமானுஜர் அவதரிக்கிறார். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருக்கச்சி நம்பி அவதரிக்கிறார். இப்படி பாஷ்யக்காரர் வந்ததுக்கப்புறம் அவருடைய காலம் சென்றவுடன் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் அவதரிக்கிறார். இப்படி குரு பரம்பரை பெருமாள்லேருந்து ஆரம்பித்து வேதாந்த தேசிகர் வரை நிறைவு பெறுகிறது. அதனால் இன்னும் நிறைய பரம்பரை இருக்குது. அதுக்கப்புறம் பாஷ்யக்காரர் ஏற்பட்டு சிம்மாசன அதிபதிகளை ஏற்படுத்துகிறார். 74 சிம்மாசன அதிபதிகளை ஏற்படுத்தி எப்படி பெருமாளுக்கு கைங்கரியம் செய்வது, எப்படி அவர்களுடைய கோயில்களை நிர்வகிப்பது என்பதையெல்லாம் அந்த சிம்மாசன அதிபதிகளை ஒப்படைத்து விட்டு அவர் திருநாடு சென்றார். இவ்வாறு குரு பரம்பரை ஆரம்பித்து நடைபெற்று கொண்டு வருகிறது. இப்போது நான் ஆழ்வார்கள் சரித்திரத்தை பற்றி கூறுவதாக சொன்னேன். அதில் ஆழ்வார்களில் முதலில் அவதரித்தவராகிய பொய்கை ஆழ்வார் என்பவரை பற்றி நாம் இப்பொழுது சொல்ல இருக்கிறோம். பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் அவதரித்தவர் முதல் ஆழ்வார் என்று அழைக்கப்படுகிறார். காஞ்சிபுரத்தில் திருவெட்கா என்னும் க்ஷேத்திரத்திலே பொற்றாமரை குளத்திலே பொன்மயமான தாமரை பூவிலே ஐப்பசி மாதத்தில் திருவோண நட்சத்திரத்தில் ஸ்ரீ பாஞ்சசன்ய அம்சமாக அவதரித்தார். பெருமாளுடைய கையில் இருக்கிறத சங்கு, அத்தகைய சங்கே பொய்கை ஆழ்வாராக அவதாரம் செய்தது. இவர் நம்ம போல் சாதாரணமாக பிறக்க கர்ப்பவாசம் இல்லாமல் பொற்றாமரை கோலத்தில் தோன்றியவர். அதனால் ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். இன்றும் இவர் அவதரித்த திருக்குளம் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது. மேலும் இவரை பற்றிய பல தகவல்களையும் அவருடைய சரித்திரங்களை பற்றியும் என்னென்ன எழுதினார் என்பதை பற்றியும் விரிவாக பின்பு காண்போம்.